Good morning students. Welcome to 11th online class. 11th மேக்ஸில் டோட்டலாக 12 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 12 சாப்டர்ஸையும் நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா தான் 12th ஸ்டாண்டர்டில் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 11th மேக்ஸிமம் எல்லாமே பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக்ஸில் நல்லா டெப்த்தாக இருந்தீங்கன்னா தான் 12th அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் நல்லா போட முடியும். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி செட்ஸை பற்றி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் செட். வாட்ஸ் மீன் பை செட்? செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட். வெல் டிஃபைன்டுனா அது கரெக்டாக வெல் டிஃபைன் ஆகிருக்கணும். அது 10th நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இங்கே நான் எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எது வவல் அப்படின்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எழுதியிருக்கேன் A = AEIOU. ஓகே, இந்த செட்டோட நேமை எப்போவுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். செட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸுமே என்ன அப்படின்னா அதோட எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஏ அப்படிங்கிறது செட் ஏவோட ஒரு எலமெண்ட், ஈங்கிறது செட் ஏவோட ஒரு எலமெண்ட். அந்த உள்ளே வர எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். அதர்வைஸ் நம்பராக கூட இருக்கலாம். இப்போது A is a element of capital A. Same like that. E is an element of capital A. That means A அப்படிங்கிற எலமெண்ட் கேபிட்டல் ஏங்கிற செட்டில் இருக்குது. ஈங்கிற எலமெண்ட் கேபிட்டல் ஏங்கிற செட்டில் இருக்குது. This symbol is called belongs to. So A belongs to capital A. E belongs to capital A. Same like that. I belongs to capital A. So உள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே ஏல இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செட். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபைனைட் செட். வாட்ஸ் மீன் பை ஃபைனைட் செட்? எஸ் செட் ஹாவ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த செட்டுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபைனைட் செட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ இருக்குது? ABCD அப் டு Z வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே இல்லை. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 26 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சுதுன்னா தட் இஸ் கால்டு ஃபைனைட். எண்டிங் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் செட் இஸ் கால்டு ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட். வாட்ஸ் மீன் பை இன்ஃபைனைட் செட்? ஏ செட் இஸ் கால்டு இன்ஃபைனைட் மீன்ஸ் த செட் கண்டெயின் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். உள்ள எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா that set is called infinite set. எக்ஸாம்பிள் இதெல்லாம் வரும் அப்படின்னா all the number systems are infinite set. Set natural number, whole number, integer, rational number, real number, இது எல்லாமே infinite setக்கு எக்ஸாம்பிள். Then next one is singleton set. What is mean by singleton set? A set contain only one element. அந்த செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா that set is called singleton set. செட்டோட நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கணும். No, 2 is only even prime number. ஈவன் ப்ரைம் நம்பரில் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு கேட்டால் நம்ம 2 மட்டும்தான் எழுதுவோம். இப்போ இந்த செட்டுக்குள்ளே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு சிங்கிள்டன் செட். ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால் தட் இஸ் கால்டு சிங்கிள்டன் செட். எம்டி செட் ஆர் நல் செட். எம்டி செட் மீன்ஸ் எம்டினாலே உள்ளே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நல்னாலும் சேம் அதே மீனிங். எ செட் கண்டெயின் நோ எலிமெண்ட்ஸ். எ செட் கண்டெயின் நோ எலிமெண்ட்ஸ் தட் இஸ் கால்டு நல் செட் ஆர் எம்டி செட். A set contain no elements, then set is called empty set. Empty set என்ன சிம்பிளை டினோட் பண்ணுவாங்கன்னா பை அப்படிங்கிற சிம்பிளை டினோட் பண்ணுவாங்க. empty set is denoted by pi. That means A equal to empty braces. Next நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் cardinal number. What is mean by cardinal number? The number of elements present in a set is called cardinality of the set. ஒரு செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர். ஒரு செட்டில்
எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர். It is denoted by n of a, number of elements in a. இதே set br தான் n of b, number of elements in set b ன்னு அர்த்தம். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, a equal to 1 3 5 7 9. இந்த ஏங்கிற செட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ n of a equal to 5. bங்கிற செட்டில் பாருங்க, b have elements 2 4 6. bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ n of b equal to 3. So cardinal number means the set contain how many number of elements. இந்த செட்டுக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் என்ன? கார்டினல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். ரீப்ரசன்டேஷன் ஆஃப் செட் அப்படின்னா என்னன்னா, செட்டை எத்தனை ஃபார்மேட்டில் நம்மளால எழுத முடியும் அப்படின்னா, செட்டை 3 டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் எழுத முடியும். இதுவும் 9th ஸ்டாண்டர்ட்லேயே இருந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு 9thலேயே ஆல்ரெடி இந்த ரீப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் இருந்திருக்கு. சரி, செட்டை என்னென்ன வேல் எழுதலாம் அப்படின்னா, செட் இஸ் ரீப்ரசன்டட் பை 3 ways. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் எ ரோஸ்டர் ஃபார்ம். அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா எஸ் செட் ரைட் வித் வெர்பல் ஃபார்மேஷன். வெர்பல் ஃபார்மேஷன் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். பாருங்க, செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. 10 விட கம்மியாக இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு செட்டில் எழுத போகிறேன். அதை நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எழுதுறேன்னா தட் இஸ் கால்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. 10க்கு கம்மியாக இருக்கிற ஈவன் நம்பர்ஸை மட்டும் நான் ஒரு செட்டில் எழுத போகிறேன். அதை நான் இப்போ எப்படி எழுதியிருக்கேன்? செட் பேசிஸ் யூஸ் பண்ணாமல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேயே எழுதியிருக்கேன். தட் இஸ் கால்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். அது என்ன செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, சேம் இதே எக்ஸாம்பிள் தான். செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அதையே நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன் அப்படின்னா, செட் பில்டர் ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். செட் பில்டர் ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு செட்டுக்கு நேம் வேணும். ஏங்கிற செட்டு எப்போவுமே செட்டோட நேமை கேபிட்டல் ஏ எழுதுன்னு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஏ வச்சுக்கலாம், பி சி டி எனி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் 26ல் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன சொன்னேன்? வி யூஸிங் த வேரியபிள் எக்ஸ். எக்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி எழுதணும்னு சொன்னேன். எக்ஸ் சச் தட், 2 டாட் வச்சிருக்கேன். எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2n. ஏங்க சார் 2n போட்டீங்கன்னா ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா 2 into n. இதே மல்டிபிள் ஆஃப் 3னா 3n போட்டிருப்பேன். ஓகே, 2n. இங்கே 2nனா என்னுக்கு பதிலாக எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. n is less than 4. n is less than 4னா என்னென்ன கொடுக்கலாம்? 1 2 3 4 4 நம்பர் தான் கொடுக்கணும். பாருங்க, 2 into 1 2 ஈவன் நம்பர், 2 into 2 4 ஈவன் நம்பர், 2 into 3 6 ஈவன் நம்பர், 2 into 4 8 ஈவன் நம்பர். 5 அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த நம்பரோட ஸ்டாப் ஆயிடணும். சார் மறுபடியும் இன்னும் டவுட் கேட்கலாம் நீங்கள். சார் 1க்கு 2க்கு இடையில 1.1 1.2 எல்லாம் இருக்குல்லைங்க சார், அதெல்லாம் அப்ளை பண்ணலாமான்னா n belongs to natural number. What is mean by natural number? Natural numberனா 1 2 3 4 இது மட்டும்தான் வரணும். ஓகே, இதை இன்னொரு ஃபார்மேட்டில் எப்படிங்க சார் எழுதலாம் அப்படின்னா, a ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட், இது நான் நொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நொட்டேஷன் யூஸ் பண்ணாமல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஏதான், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. எக்ஸ் இஸ் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. சேம் இங்கேயே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்கேன்னா, அதில் அந்த செட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத மட்டும் தூக்கிட்டு ரிமைனிங் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ பில்டர் ஃபார்மாக நொட்டேஷன் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம், இல்லாட்டி அந்த செட் ஆஃப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத வச்சு கூட எழுதிக்கலாம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன வேரியபிள் வரணும்? எக்ஸுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் அதே எக்ஸாம்பிளை என்ன ஃபார்மேட்டில் எழுதுறேன்னா ரோஸ்டர் ஃபார்ம். அது என்னங்க சார் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பர்டிகுலராக அதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு எலமெண்ட்டாக இண்டிவிஜுவலாக எழுதணும். நம்ம எழுதணும் செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. 10 விட கம்மியாக இருக்கிற ஈவன் நம்பர்ஸ்லாம் எது நமக்கு தெரியும்? 2 4 6 8. செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் 2 லெஸ் தென் 10னா 2 4 6 8. அந்த பர்டிகுலர் நம்பர் ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக எழுதுற பேர் தான் என்ன? ரோஸ்டர் ஃபார்ம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லிஸ்டட் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் லிஸ்டட் ஃபார்ம்னு கூட சொல்லலாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் லிஸ்டட் ஃபார்ம். என்ன பண்ணியிருக்கேன்? ஒவ்வொரு எலிமெண்ட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் கால்டு ரோஸ்டட் ஃபார்ம். இதை யூஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்செட். வாட் இஸ் மீன் பை சப்செட்? ஏ இஸ் இந்த சிம்பிளுக்கு பேர் சப்செட். தி சிம்பிள் இஸ் கால்டு சப்செட்.
Okay, A is a subset of B. It means every element of set A. ஏழு இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இஸ் ஆல்சோ an element of set B. ஏங்கிற செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எந்த செட்லையும் இருக்குன்னு அர்த்தம், பிங்கிற செட்லையும் இருக்கு அப்படிங்கிறது தான் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ அப்படிங்கிற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, 1 2 3 இந்த 3 எலிமெண்ட் இருக்கு. பிங்கிற செட்டில் 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போறேன். எப்படி கம்பேர் பண்றேன்னா, ஏவோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிக்குள்ள இருக்கான்னு கம்பேர் பண்ணுங்க. ஏல 1 2 3 அது எலிமெண்ட் எல்லாமே பியில் இருக்கா, அப்போ every element of A is also an element of B. Every element of A is also an element of B. That is called, in this case we say A is a subset of B. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, A அப்படிங்கிறது Bக்கு சப்செட்டா இருக்கு. இதுல A என்ன சொல்லுவோம்னா, A is a subset of B and B is a superset of A. அப்படின்னா என்ன, எதுல அதிகமா இருக்கோ அந்த வேல்யூக்கு பேரு சூப்பர் செட். ஓகே, நோட், இது 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். இது ரெண்டுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, இந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. ஏங்கிறது பிக்கு சப்செட், பி வந்து ஏக்கு சப்செட். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் டூ செட்ஸ் ஆர் கால்டு ஈக்குவல். அப்படின்னா எப்படிங்க சார் அப்படின்னா, இப்போ ஏவோட எலமெண்ட்டும் 1 2 3, பியோட எலமெண்ட்டும் 1 2 3. இப்போ பாருங்க, ஏவோட எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்கா, ஸோ தட் இஸ் என்ன மீனிங், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு அர்த்தம். ஆல்சோ பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏழு இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ், 1 2 3 அதே இருக்கு. அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இப்படி ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா த டூ செட்ஸ் ஆர் கால்டு ஈக்குவல் செட். அந்த ரெண்டு செட்டும் கண்டிப்பாக என்னவா இருக்கும், ஈக்குவல் செட்டாக இருக்கும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஃபார் எனி செட் ஏ, ஏங்கிற ஏதாவது ஒரு செட்டுக்கு எத்தனை சப்செட் இருக்கும் அப்படின்னா த எம்டி செட் பை அண்ட் த செட் ஏ, அதே செட். ஒரு செட்டுக்கு எம்டி செட்டும் சேம் அதே செட்டும் என்னவா இருக்கும், ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ ஒரு செட் கொடுத்துட்டு அதுக்கு மினிமம் எத்தனை சப்செட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், பை அண்ட் இட் செல்ஃப். எவரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். டூ செட்ஸோட யூனியன் என்ன, ரெண்டு செட்டை ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன். அப்போ ஏ யூனியன் பியோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஏல இருக்கலாம், அதர்வைஸ் பியில் இருக்கலாம். ஆர் வந்தால் யூனியன், அதுவே அண்டு வந்தால் என்ன வரும், தட் இஸ் கால்டு இன்டர்செக்ஷன். அப்போ ஏ யூனியன் பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், ஒன்று ஏல இருக்கும் ஆர் பியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். வாட்ஸ் மீன் பை இன்டர்செக்ஷன், ஏபி அந்த ரெண்டு செட்லையும் எது காமனான எலிமெண்ட்டோ அதை மட்டும் எழுதுறது தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏல இருக்கிற ஏலையும் அந்த எலிமெண்ட் இருக்கணும் அண்டு பிலையும் இருக்கணும். இதுவே யூனியனுக்கு என்ன வந்துருச்சு இங்கே வேர்டு, ஆருங்கிற வேர்டு. நமக்கு கிடைக்க ஏ யூனியன் பியோட எலிமெண்ட்ஸ் ஒன்று ஏங்கிற செட்டில் இருக்கலாம் ஆர் பிங்கிற செட்டில் இருக்கலாம். பட் இன்டர்செக்ஷனா அப்படின்னா என்ன மீனிங், இன்டர்செக்ஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும், ரெண்டுமே ஏலையுமே இருக்கணும். யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனுக்கு நிறையா சம்ஸ் எல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்போம். யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் அதிகமாக வராது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ஜாயின்ட் செட். வாட் இஸ் மீன் பை டிஸ்ஜாயின்ட் செட், ஜாயின்னா ரெண்டு சேர்க்கறது, டிஸ்ஜாயின்னா ரெண்டுமே சேராது. அப்படின்னா என்ன மீனிங்னா, டூ செட்ஸ் ஆர் செட் டு பி டிஸ்ஜாயிண்ட் இஃப் தேர் இஸ் நோ காமன் எலிமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. அந்த ஏ பி அந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில என்ன இருக்காது, எந்த விதமான காமன் எலிமெண்ட்ஸுமே இருக்காது. இப்போ ரெண்டு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 2 3, பி ஈக்குவல் டு 4 5 6. ஓகே, இங்கே இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன வரும், 1 2 3 4 5 6 எந்த ஒரு எலிமெண்ட்டுமே காமன் சேமாக இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ பை. ஸோ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன, அந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில காமன் எலிமெண்ட்ஸே இல்லை. தட் மீன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பை மீன்ஸ் த டூ செட்ஸ் ஆர் செட் டு பி டிஸ்ஜாயிண்ட் செட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர் செட். இது நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம், 10th இருக்குது, பட் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பவர் செட், வாட் இஸ் மீன் பை பவர் செட் அப்படின்னா, collection of well defined object is called set. இங்கே collection of all subsets, subsets எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளதுனா that is called power set. collection of all subset is called power set. பாருங்க, if A is a set, ஏங்கிறது ஒரு செட்டு, then the set of all subsets
Set of all subsets of A is called power set of A. It is denoted by P of A. P of A na power set of A. Example பார்க்கலாமா? இப்போ A equal to 1 2 3. இந்த 1 2 3க்கு எதெல்லாம் சப்செட்டாக இருக்கும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். எதெல்லாம் சப்செட்டாக இருக்குன்னு கலெக்ட் பண்ண போகிறோம். பாருங்க, ஒரு செட், பெரிய செட் பிரேசிஸ். எப்போவுமே நாம் அங்கே நோட் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எந்த ஒரு செட்டுக்குமே பை அண்டு சேம் செட் இஸ் அ சப்செட். எவரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் பைங்கிறது சப்செட்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பை மீன்ஸ் எம்டி செட். ஓகே, இங்கே டோட்டலாக 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? அதை என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் எலிமெண்ட்டாக எழுத போகிறேன். 1 2 3. பாருங்கள், சிங்கிள் எழுதிட்டேன். சப்செட்னா என்ன மீனிங் சொன்னேன்? இந்த எலிமெண்ட் 1ங்கிற எலிமெண்ட் இந்த ஏங்கிற செட்டில் இருக்கா? இருக்குது. அப்போ திஸ் 1 இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். 2ங்கிற எலிமெண்ட் இந்த செட்டில் இருக்குது, அதே மாதிரி ஏ செட்டில் இருக்குன்னா இருக்குது. இப்போ 2 இஸ் அ சப்செட் ஆஃப் 1 2 3. 3 இஸ் அ சப்செட் ஆஃப் ஹோல் செட் ஏ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நல் செட் எம்டி செட் எழுதிட்டேன். அடுத்து 3 எலிமெண்ட்டையும் சிங்கிளாக எழுதிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? பேர் எழுதலாமா? அப்போ பேர் எழுதுனா என்ன வரும்? 1 2, அடுத்தது 1 3, தென் 2 3. அப்படி எழுதுமா? இப்போ 1 2. பாருங்க, 1 2 இந்த ஹோல் செட்டில் இருக்கானா? இருக்குது. ஸோ 1 2 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அடுத்தது 1 3, அடுத்தது 2 3. ஓகே, அடுத்து என்னங்க சார் அப்படின்னா அதே ஹோல் செட், எவரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். மறுபடியும் அதே செட்டை ஃபுல்லாக எழுதிடலாமா? ஏன்னா ஃபஸ்ட்டு எம்டி, அடுத்தது 1 1 எழுதியாச்சு, அடுத்து 2 2 எழுதியாச்சு, 2க்கு அடுத்தது 3 போடுமா? இப்போ 3 எழுதும்போது அந்த ஹோல் செட் எல்லாமே வந்துடும். 1 2 3. ஓகே, டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ P of A, சரி, N of P of A equal to 8 element. இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா N of P of A equal to 2 power M or 2 power N of A ன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் மீன் பை N of A? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ. அதானே படித்தோம் கார்டினல் நம்பரில். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ இஸ் கால்டு கார்டினல் நம்பர். அதான் N of A ன்னு சொல்லுவான். ஓகே, 2 பவர், இங்கே N of Aனா ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ். 2 பவர் 3. 2 பவர் 3னா 2 into 2 into 2. ஸோ டோட்டலாக 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செட்டுக்கு எத்தனை சப்செட் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2 பவர் M or 2 பவர் N of A. நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் A இஸ் கால்டு 2 பவர் M. இந்த ஃபார்முலாவை நம்ம ரிப்பீட்டாக சம்போட யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்.